எந்த ஒரு ஈரானியரும் தங்கள் நாட்டின் உள்கட்டமைப்பு சேதமடைவதை காண விரும்ப மாட்டார்கள். ஈரானியர்களின் ஒரு முயற்சி மின் உற்பத்தி நிலையங்களை சுற்றி மனித சங்கிலி அமைத்தல். தன் நாட்டை காப்பாற்றுறதுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்கறதுக்கு அவர்களால் முடிஞ்சது அந்த அணுமின் நிலையங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், இதற்கு முன்னாடிலாம் வந்துட்டு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. குண்டு போடுறதா இருந்தால் எங்கள் மேலே குண்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மனித சங்கிலியாக நின்று அதை அரணாக காக்கிறத பார்க்குறோம். உண்மையிலேயே நாட்டுப்பற்றுங்கிறது இதுதான். எவ்வளோ பெரிய ஒரு வல்லரசு குண்டு போட போகிறேன்னு டயத்தை கொடுத்துட்டான். இருந்தாலும் உயிருக்கு பயப்படாமல் எங்கள் மேலே குண்டு போடுன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் தன் நாட்டுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு நிற்கிறாங்க. ஆண்களும் பெண்களும் நிற்கிறத பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. தங்கள் உயிரையும் பணயம் வைத்து பாதுகாப்பாக நின்ற இந்த பெண்களுக்காக, அந்த மக்களுக்காக இறைவன் கருணை காட்டியுள்ளான். அதனால தான் இன்றைக்கி இந்த அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இது தொடரட்டும். அந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் ஏற்படட்டும். நெத்தன்யாகும் ட்ரம்ப்பும் திருந்தட்டும். இறைவன் ஈரானியர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பானாக. வல்லரசு 2 வல்லூர்களும் கொத்தி பிடுங்குவதற்காக வட்டமிடுகிறது. அந்த மக்களை காப்பாற்றட்டும். இப்போ பயங்கர கோபம் ட்ரம்புக்கு வந்ததோட மெயின் காரணமே டாலரில் வியாபாரம் பண்ண வேண்டாம், எல்லாம் யுவானில் பண்ணணும் அப்படின்னு சொன்னது இன்னும் அதிகமாக கொதிப்பதற்கு விட்டுருச்சு. ஏன்னா அமெரிக்காவோட பொருளாதாரமே விழுந்துடும் இன்னும் கொஞ்சம் நாளில். இந்த நிலைமை இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்கன்னாக்க எல்லாருமே யுவான்லேயும் மற்ற அவங்கவுங்க நாட்டு கரன்சியில் பண்ண ஆரம்பித்தாங்கனாக்க அமெரிக்காங்கிற ஒரு பொய் கட்டடம் அப்படியே பொலன்னு எல்லாம் விழுந்துடும். அதுக்காக தான் வாயில் வயிற்றில் அடிச்சுக்கிட்டு வேலைகளை பார்க்குறானுங்க. பார்ப்போம் இறைவனுடைய நாட்டை என்னங்கிறது பார்ப்போம். ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களை அழிப்பது உள்ளிட்ட போர்க்குற்றங்களால் ஈரான் மீது ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுத்துள்ள நிலையில் ஈரானிய இசைக்கலைஞர் அலி கம்சாரி ஒரு மின் உற்பத்தி நிலையத்தின் அருகே இசைக்கிறார். அதாவது அவருடைய நம்பிக்கை, அதாவது ஒரு இசைக்கலைஞருங்கிறதுனால இந்த இசைப்பதுனால தனக்கும் ஒரு நிம்மதி கிடைக்குது. அதே நேரத்தில் இது உலகுக்கு ஒரு செய்தியாகவும் நம்ம சொல்கிறோம். என்னுடைய நாட்டுடைய மின் கட்டமைப்புகள், அணுமின் நிலையங்கள், இதற்கெல்லாம் எந்த சேதாரமும் வரக்கூடாது அப்படின்னு உலக மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற தெரிவிக்கிறதுக்காக இந்த இசைக்கலைஞர் அந்த மின் உற்பத்தி நிலையங்களுக்கு முன்னாடி உட்காந்து இசையமைக்கிறார். ஆனால் இதெல்லாம் செவிழன்காதில் சங்கு தான். ஒரு பைத்தியக்காரன் ட்ரம்ப்புக்கு இதெல்லாம் உரைக்க போகிறதில்ல. ஆனாலும் ஒவ்வொருத்தவர்களும் நம்பிக்கை, அதன்படி இறைவன்கிட்ட எத்தனையோ பேருக்கு பிரார்த்தனை பண்ணுறாங்க, கேட்குறாங்க. இவர் இறைவன்கிட்ட இசையின் மூலமாக கேட்குறாரு. இறைவன் என்ன நாட்டம் நாடியிருக்கான்னு தெரியாது. ஏன்னா இறைவன் எது செஞ்சாலும் அதில் ஒரு நன்மை இருக்கும். ஆக முடிவு எப்படி இருக்குமோ அது இறைவன் கையில் விடுவோம். ஆனாலும் நம்ம நியாயத்தின் பக்கம் நிற்போம். உலகத்தில் எங்கே அநீதி நடந்தாலும் அதற்கு எதிர்த்து குரல் கொடுப்போம். அது எந்த சின்ன நாடாக இருந்தாலும் சரி, பெரிய நாடாக இருந்தாலும் சரி. இசை கூடுமா கூடாதா, இது ஒரு விவாதம் ரொம்ப காலமாக நடந்துகிட்ருக்குது. அதில் நபிகள் நாயகம் சில இடங்களில் இசையை அனுமதிச்சிருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி சின்ன பிள்ளைங்களோட அந்த இசை கருவிகளை வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த பக்கம் அபூபக்கர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் இசை கச்சேரியா அப்படின்ட்டு ஆயிஷாவை அடிக்க போகிறாங்க. அப்போது நபிகள் நாயகம் தடுக்கிறாங்க. அவங்க விடுங்க, இன்றைக்கி ஒரு நல்ல நாள், நல்ல ஜாலியாக இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆக சில கட்டுப்பாடுகளோட இசை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதை தான் நம்ம பார்க்குறோம். அது முழு அதே மாதிரி ஹதீஸுகள் சிலது தடுக்கப்பட்டதுன்னு வருது இசை, சிலதில் ஆகமாக்கப்பட்டதுன்னு வருது.
நம்ம ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு லெவலில் வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கணும் இல்லையா? அது அவர்களுடைய மனசை பொறுத்து இருக்குது. மேற்படி இறைவனே அறிவான். அந்த உண்மையான தீர்ப்பு என்னங்கிறது இறைவன் தான் அறிவான். நபிகள் நாயகம் சொன்னது 2 விதமான ஹதீஸ்கள் நமக்கு கிடைக்குது. அதில் நம்ம எதை சீர்தூக்கி குர்ஆனில் டைரெக்டாக இசை ஹராம்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேர்டும் வரல. அதையும் பார்க்கணும் நம்ம. ஷரீஃப் பல்கலைக்கழகத்தின் கணித பேராசிரியர் ஒருவர் நேற்று அமெரிக்காவாலும் இஸ்ரேலாலும் குண்டு வீசி தாக்கப்பட்ட தனது அலுவலகத்திலிருந்து இன்று தனது முதுகலை சீரற்ற வழிமொழிகள் ரெண்டமைஸ்டு அல்கரிதம் வகுப்பை இணைய வழியில் நடத்தினார். இந்த அளவிலான அர்ப்பணிப்புடன் ஈரானை வெல்ல முடியாததாக இருக்கிறது. பாருங்கள், அந்த பில்டிங்கு இடிஞ்சு போய் கிடக்குது. ஆனாலும் அதை தூக்கி போடாமல் அவர் தன்னுடைய பணியை செய்கிறார். ஆன்லைன் மூலயமா கிளாஸ் நடத்துகிறார். எப்படிப்பட்ட மக்கள் அந்த மக்கள்னு பார்த்துங்க. எனக்கு என்னான்னு இடிஞ்சு போயிடுச்சு, எல்லாம் போர் முடிஞ்சது பிறகு நம்ம பாடத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடாமல் அந்த இடிபாடுகளுக்கிடையே அவர் தன்னுடைய பாடத்தை நடத்துகிறார். இந்த அமெரிக்கன்ஸ் இன்னும் எத்தனை தான் இப்போ குண்டுகளை போட்டு அழித்தாலும் சரி, அந்த மக்கள் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திரும்பவும் வெகுண்டு தான் வருவாங்க. எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் அழித்து பார்த்துட்டாங்க, முடியல. இப்போ கடைசியில் அமெரிக்கா அவன் தான் அழிவான். இப்போ கடைசியில் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். صدای منو دارید دانشجویان گرامی؟ بسیار. از خداوند بزرگ برای کشور عزیزمونم آرزوی سربلندی و عزت دارم و برای دانشگاه صنعتی شریف که خونه خودمونه، جایی که هر جا باشیم خودمون رو شریفی معرفی میکنیم، آرزوی بالندگی و سرافرازی دارم. با افتخار اعلام میکنم که الان توی دفترم، توی مرکز محاسبات دانشگاه، توی مرکز فناوری اطلاعات و ارتباطات دانشگاه و توی قلب تپنده پژوهش و آموزش دانشگاه دارم این جلسه رو برگزار میکنم. خب اتفاقی که روز قبل توی این مکان رخ داد شاید ساده نگاه کنیم یه تخریب ساختمون بوده، ولی واقعیتش اینه که این در واقع یک بی‌تمدنی عریان بود که فقط از یک مغز عصر حجری میتونه رخ بده. کسایی که به لفظ خودشون رو آدم خطاب میکنن ولی در واقع هیچ بویی از انسانیت نبردن. خب بله، اگه این رفتار رو انسانیت میدونن و ما رو غیر اون، بدونن که فقط لفظها رو عوض کردند. بله، ما مثل اونا نیستیم. ما اعتقاد داریم، ما خدا داریم، ما باور داریم که پیروزیم. அதாவது இந்த ஈரானில் இனிமே மக்களே இருக்க முடியாது, ஸோ ஒரு சிவிலைசேஷனே அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்கிறானாக்க எந்த அளவு திமிரு இருக்கும் இவனுக்கு. அந்த நாட்டு மக்களும் விரும்பலை, உலக தலைவர்களும் விரும்பலை. ஆனாலும் இஸ்ரேலுடைய அழுத்தத்துக்காக இந்த போரை நடத்தி இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்காக அமெரிக்கர்களை பழி கொடுக்குறான் இந்த ட்ரம்ப். இன்றைக்கி பயங்கரம், இன்றைக்கி டைம் கொடுத்துருக்குறான். இந்த இன்னொரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்குது, பார்ப்போம் அதன் பிறகு என்ன நடக்குது. இறைவன் எது செஞ்சாலும் நலவுக்காக தான் இருக்கும்.